கொஞ்சம் வலியுண்ணா மேல கூட இந்த உரையை பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன், தந்தையார் சந்தன வீரப்பனார், சித்தப்பா செந்தமிழன் சீமான் இவர்களின் பெயர்ல ஆரம்பிக்கிறேன். ஏன் இவர்கள் மூவரையும் ஒரே மாதிரி முக்கியத்துவம் படுத்தி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இவர்கள் மூவரும் ஒரு கொள்கையை திடமாக கையில பிடித்து மக்கள் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் தேசியம் என்கிற கொள்கை. தமிழ் தேசியம் என்கிற கொள்கை என்ன சொல்லுதுன்னா, அனைத்து உயிரினங்கள், காடு, மலை, நிலம், நீர், மரம், கொடிகள், செடிகள், மனிதர்கள் இவை எல்லாம் காக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். இதெல்லாம் பத்திரமா காப்பாத்தி நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி ஒப்படைத்து விட்டு போனார்களோ அதே போல் அடுத்த தலைமுறைக்கு, நமக்கு அப்புறம் இருக்க தலைமுறைக்கு நம்மளும் இந்த இயற்கை வளங்களையும் நம் நாடையும் வளர்ச்சி பாதையில் அமைத்து நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கையில கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது தாங்க இந்த கொள்கை. எல்லா மனிதர்களையும் சமமாக மதிக்கணும் அப்படின்றது இந்த கொள்கை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 70 வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கே நம்மள ஆட்சி செஞ்சுட்டாங்க. அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கையேந்த வச்சிருக்காங்க. 1500 ரூபாய் பணத்துக்கும் இலவசத்துக்கும் அதை எதிர்பார்த்து 5 வருடத்துக்கு ஒரு முறை மக்கள் இருக்கிற நிலைமையில தான் வச்சிட்டு இருக்கிறாங்க. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு ஆகாத போகாததெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய, அடிப்படை தேவையான எல்லா விவசாய பூமிகளுக்கும் சரியான நீர் பாய்ச்சல் ஏற்படுத்தலாம், எல்லா கல்வி கூடங்களும், எல்லா மருத்துவமனைகளும், அரசு கல்வி கூடங்களும், அரசு மருத்துவமனைகளும், தனியார் கல்வி கூடங்கள், தனியார் அரசு மருத்துவமனைகள், இதுக்கு ஈக்குவலான குவாலிட்டியில கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கலாம் கவர்மெண்ட்ல. ஆனா இதெல்லாம் பண்ண முடியாத கையிலாகாத கவர்மெண்ட் அவங்க ஊழல் செஞ்சு பொழைக்கணும், மக்கள் பணத்தை வந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு அவங்க பொழைக்கணும், தான் உயரணும்ன்ற ஒரு நோக்கத்துல 1500க்கு நம்மள இன்னைக்கு கையேந்த விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மள கவர்மெண்ட் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு உயிர்னா ஒரு ஓட்டு, அவ்வளவுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த ஓட்டை நம்ம எப்படிங்க மதிக்கணும், நம்ம எப்படி பார்க்கணும், அந்த ஓட்டு உரிமைன்றது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு, நம்மளோட குழந்தைகளுக்கு, நம்மளோட சமூகத்துக்கு. கண்டிப்பா யோசிங்க மக்களே. நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என் தந்தை வாழ்ந்த இந்த எல்லை பகுதியில் ஏன் இந்த இடத்தை கேட்டு நின்ன அப்படின்னா, இங்க உள்ள மக்கள் எல்லை பகுதியில் இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளும் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கிறாங்க. அடிப்படை வசதிகள், ஒரு மனுஷன் காலையில எழுந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் யாருங்க வேதனைப்படாத, போராட்டம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை எத்தனை ஊர்ல எத்தனை குடும்பத்துக்கு இருக்குதுங்க. எத்தனை ஏழ்மையான குடும்பங்கள் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு ஒரு கவர்மெண்டால வந்திருக்குது. எத்தனை
முன்னேற்ற திட்டம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்துட்டு மக்களுக்கு செயல்படுத்தி இருக்காங்க. அவங்க வாங்குற வரிக்கும் டாக்ஸ்க்கும். இத தயவு செய்து யோசிங்க. என் தந்தை இதே மாதிரி ஒரு மலைவாழ் சூழ்நிலையில இருந்து அங்க அவருக்கு வயிற்று பிழைப்புக்கு கூட வாய்ப்பு இல்லாம ஒரு ஊரையே காப்பாற்றணும்ன்ற கட்டாயத்துல இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அன்னைக்கு கவர்மெண்ட் செயலிழந்து இருந்ததுனால அவர் வாழ்க்கை தரம் புரண்டது. ஆனா அவர் என்னைக்கு நான் மக்களுக்கு வரேன், நான் வந்து அரசியல்ல நிக்கிறேன், என் மக்கள் என்னை நம்பி ஓட்டு போடுவாங்க, என் மக்களை பாதுகாத்து என் மக்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கை, அதாவது சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்னா ஏழ்மையிலிருந்து சுதந்திரம். நம்மள ஒவ்வொருத்தரும் ஆட்சி செய்யறான் பாத்தீங்களா, அதிகாரம் பண்றான் பாத்தீங்களா, நம்ம கிட்டே ஓட்ட வாங்கிட்டு, அதுல இருந்து சுதந்திரம். மக்கள் தான் கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு எந்த ரீதியிலையும் மக்களை அதிகாரம் பண்ற ஒரு உரிமைய இருக்க கூடாது. நம்மளால போய் இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு லஞ்சம் கொடுக்காம அதிகாரமா இதை நீ எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்க முடியுதா? அதை தயவு செய்து சிந்திங்க. நம்ம எங்க நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையை கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். நமக்கே இந்த நிலைமை அப்படின்னும் போது நம்ம குழந்தைங்களோட அடுத்த ஜெனரேஷனோட நிலைமை என்ன? இதற்கு நம்ம என்ன தீர்வு காணணும்? திராவிட கட்சிகள் இது வரைக்கும் நமக்கு சேவை செய்யறன்னு வந்தாங்க. ஆனா அவங்க அரசியல பணநாயகமாவும் தான் வளர்றதுக்கும் தன்னை சார்ந்த குடும்பம் வளர்றதுக்கும் தான் பார்த்திருக்கிறாங்களே ஒழிய, அரசியல் என்பது தான் வளர்றதுக்கும் நான் வளர்றதுக்கும் குடும்பம் வளர்றதுக்கும் இல்ல. அரசியல் என்பது சமூகம் வளர்றதுக்கு, அரசியல் என்பது சமூக சேவைங்க. இதை உணர்த்தி காட்டுதான் சந்தன வீரப்பனாரின் மகளாகிய நான் இயற்கையின் கட்டாயமாக இன்னைக்கு இங்க வந்து உங்கள் மத்தியில நின்றுட்டு இருக்கேன். இத தயவு செய்து உணர்ந்து, என் தந்தையின் கடைசி ஆசை, என் தந்தை இந்த மக்களுக்கு எப்படியாவது நின்று, இந்த மக்களுக்கு நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், கடைசியா இந்த மக்களுக்காவது நின்று ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்துட்டு போகணும்னு யோசிச்சாரு. அதுக்கு வாய்ப்பு இல்லாம பண்ணிட்டாங்க. என்னைக்கு அரசியல் பேசினாரோ அன்னைக்கு அவரை முடிச்சு கட்டிட்டாங்க. ஆனா நான் இன்னைக்கு வந்து நிக்கிறேனே, அதை யாராலையும் தடுக்க முடியல. இது வந்து இயற்கையின் கட்டாயம். நான் உங்க வீட்டு பொண்ணு மாதிரி, அதாவது நானுமே பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல என்னோட அம்மா அப்பா வளர்த்த குழந்தை கிடையாது, ஒரு சமூகம் வளர்த்த குழந்தை. அந்த ஊர்ல இருக்க தாய்மார்கள் தந்தைமார்கள் தான் என்னை வளர்த்தாங்க. இந்த நன்றியை நான் திருப்பி கொடுக்கணும். என்னோட தந்தை விட்டுட்டு போன அந்த கனவை எடுத்து ஜெயிச்சு வென்று மக்கள் கூட ஒரு துணையா நின்னு, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பா நின்னு, அவர்களுடைய குரலா நின்னு, அவர்களுடைய அரணா நின்னு இந்த சமூகத்தை பாதுகாக்கணும். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புதுமையான அரசியலையும், அரசியல் என்பது பணநாயகம் அல்ல, என் உயர்வல்ல, என் குடும்பத்தின் உயர்வல்ல, மக்களின் உயர்வு. அரசியல் என்பது மக்கள் சேவை என்பதை ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் கூட சீக்கிரம் நான் பாடம் எடுக்க வந்துட்டு இருக்கேங்க. அதுக்கு கண்டிப்பா நீங்க எனக்கு மைக் சின்னத்துல ஓட்டு போட்டு உங்க வீட்டு மகளா நினைத்து, உங்களோட தங்கச்சியா நினைச்சு, அக்காவா நினைச்சு, பிள்ளையா நினைச்சு எனக்கு ஆதரவீங்க. உங்க கூட சாகும் வரை துணையாக, நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்க கூட எல்லா போராட்டத்திலையும் என் தந்தையை போல் நானும் குரல் கொடுத்து, நானும் மக்களை பாதுகாத்து, நானும் மக்களுக்காக வாழ்கிறேன் என்று சத்தியம் செய்து கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. ஊடதுர்கம் ஊராட்சி யூபுரம் கிராமத்திலிருந்து இங்க வந்துள்ள இளைஞர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட முயற்சி இன்னைக்கு 50 பேர் புரிஞ்சுக்கலாம், 50 பேர் ஒரு உதாசீனம் படுத்திட்டு போலாம். இனிமேல் வீரப்பனாருடைய பொன்னாகிய நான் உங்க கூட வந்து நிக்கிறேன். இந்த சமூகத்துக்கு இப்படியும் அக்கறையா ஒரு சேவை செய்ய முடியும் மக்கள் பார்க்க போறாங்க. உங்களை வந்துட்டு முழு மனசா கூடிய சீக்கிரம் ஏத்துக்க போறாங்க. நீங்க மக்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் கூட துணை நின்று அவர்களுக்கு நல்ல அரசியல், எந்த அரசியல் வந்து நம்மளோட குடும்பத்தை காக்கும், நம்ம சமூகத்தை காக்கும்ன்றதை எடுத்து சொல்லிட்டே இருங்க. ஒரு போராளியா, உங்களுடைய ஊர்களை காக்கிற போராளிகளா வளர்ந்து வாங்க. வாழ்த்துக்கள்.
Thank you so much. Congrats.